ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது வேர்க்கடலை சட்னி. இந்த வேர்க்கடலை சட்னிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக சில இன்கிரியன்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சட்னி ரெசிபிஸை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்துட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 60 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த வேர்க்கடலையை வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதனால் லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் சூடுபடுத்திக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சட்னி செய்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லாவே சூடாகிடுச்சு. வேர்க்கடலை வந்துட்டு வரப்பட்டுருச்சான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலையை கையில் எடுத்துகிட்டு அது தோலை அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரிமூவ் ஆகணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேர்க்கடலை வரப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த வேர்க்கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்தது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்துட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாவை உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை எண்ணெயில் சேர்த்துட்டு அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ செய்யுது வேர்க்கடலை சட்னின்றதால இது கூட நம்ம வெங்காயம் வேறு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இனிப்பு டேஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்துட்டு வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துக்கிற வேர்க்கடலையோட அளவுக்கு இந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இதில் ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும். இந்த வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் அண்ட் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக இதில் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கிட்டு இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சியோட டேஸ்ட் வந்துட்டு இந்த வேர்க்கடலை சட்னியில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதே போல் ஒரு டைம் வந்துட்டு வேர்க்கடலை சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பவும் சாப்பிட்ற போல் ஒரு டேஸ்ட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி கப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை அதோடைய தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது வந்துட்டு இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். சட்னி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கடுகு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சட்னியோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை வந்துட்டு நீங்கள் கெட்டி சட்னி போல் செஞ்சு சாதத்துக்கு துவையல் மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் buddies, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.